Hi friends, welcome back to my channel KKVNA Vlogs. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா லாஸ்ட் மந்த் சென்னை ட்ரேட் சென்டர்ல நடந்த எக்ஸிபிஷனுக்கு என்னோட கசின்ஸோட போயிருந்ததாங்க பார்க்க போறோம். காலையில ஃப்ரெஷ் ஏர்ல ஒரு பிரிஸ்கா வாக் போயிட்டு வந்துட்டு I just started my day with an omelette. வாக்கிங் முடிச்சிட்டு வந்த உடனே கொஞ்சம் பசியா இருக்கிறப்ப இருந்ததுங்க. அந்த டைம்ல பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகல. சோ அதான் இமிடியேட்டா ஒரு ஆம்லெட் போட்டுட்டு இப்போ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டு கொஞ்சம் ரீஃபில்லிங் ஒர்க்ஸ் எல்லாம் இருந்ததுங்க. அதை தான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். எப்பயுமே சில விஷயம் வந்து நமக்கு ரொட்டீனா கண்டினியூ ஆயிட்டே இருக்குங்க. அது வந்து கிச்சன்ல நம்ம சமைக்கிறது, சமைச்ச வெசல்ஸை வாஷ் பண்ணிட்டு அதை ட்ரை பண்ணி எடுத்து வைக்கிறது அண்ட் இது போல ரீஃபில்லிங் ஒர்க்ஸ் இது எல்லாமே நமக்கு நான் ஸ்டாப் ரொட்டீன். இந்த ஒர்க் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கப்ப தான் ஐ ஜஸ்ட் காட் அ கால் ஃப்ரம் மை கசின். ஆக்சுவலாக எதுக்கு அவங்க கால் பண்ணியிருந்தாங்கன்னா ட்ரேட் சென்டரில் எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருக்கு, அக்கா நம்ம இன்னைக்கு போகலாமான்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து கொஞ்சம் டயலமால தாங்க இருந்தது. பிகாஸ் எனக்கு கொஞ்சம் பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் இருந்தது கிச்சன்ல அண்ட் மோர் ஓவர் லஞ்ச் ஆல்சோ ப்ரிப்பேர் பண்ணல. அவங்க வந்து பிளான் பண்ணது ஒரு 11:30க்கு சொன்னாங்க. அந்த டைம்ல எனக்கு மெய்ட் ஆல்சோ அவங்க வர டைம். ஸோ கொஞ்சம் டைலமோல சொல்லிட்டு இருந்தேன், பார்க்கலாம் நான் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. நானும் சொன்னேன்னா அவங்களும் பிளானை ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ எனக்காக யாருமே ட்ராப் பண்ண வேண்டாம். ஸோ அதுக்காக நான் என்ன சொன்னேன், ஃபோன் பண்ணிட்டு ஓகே நம்ம போகலான்னு சொல்லிட்டு குயிக்காக என்னோட வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு வழியாக லஞ்ச் எல்லாம் முடிச்சாச்சு. அண்ட் அன்னைக்கு சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த கோல்டு வெதருக்கு எப்போ சிக்கன் எடுத்துட்டு வந்தாலும் ஐ நெவர் மிஸ் டு மேக் சிக்கன் சூப்புங்க. ஸோ அதை தான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஐ எம் என்ஜாயிங் வித் அரவிந்த் நவ். அரவிந்த்க்கு வந்து ஒரு எடிட்டிங் ஒர்க் இருந்ததுங்க அன்னைக்கு. ஸோ அதை தான் இப்போ அவர் செஞ்சுட்டு இருக்காரு. அண்ட் தட் டே சிக்கன் கிளியர் சூப் இஸ் ஆசம் கைஸ். ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் இந்த வெதர்ல இது போல சூப்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்றது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க. நான் ரொம்ப சிம்பிளா தாங்க சிக்கன் கிளியர் சூப் பண்ணுவேன். சிக்கன் பீசஸ்ல கொஞ்சமா வாட்டர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சால்ட், டர்மரிக், அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாய் தூள் அண்ட் இறக்கும் போது ஃப்ரெஷ்ஷா கிரவுண்ட் பண்ண பெப்பர் அண்ட் கொஞ்சமா கொத்தமல்லி தழை, அவ்வளவுதாங்க. செமையா இருக்கும் அது. அண்ட் அன்னைக்கு லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸ், எக் பொடி மாஸ், அவரைக்காய் பொரியல், சாம்பார், ரசம், கர்ட் அண்ட் இந்த சைடு பாத்தீங்கன்னா சிக்கன் ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. சிக்கன் நல்லா ஃப்ரை ஆன உடனே ஒரு பவுல் அந்த சிக்கனை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அந்த கடாயில சுட சுட ஒயிட் சாதத்தை போட்டுட்டு ஒரு 2-3 பீஸ் சிக்கனை போட்டுட்டு அதை ஒரு பரட்டிட்டு அதை என்ஜாய் பண்ற ஒரு சுகம் இருக்கு பாத்தீங்களா. வேற லெவல் ஃபீலிங்க. இது எத்தனை பேரோட ஃபேவரட்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ ரெடியாக இருக்காங்க ட்ரேட் சென்டர் கிளம்புறதுக்காக. ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் மை கசின்ஸ். அண்ட் இன்னைக்கு வந்து நாங்கள் யாருமே கார் எடுத்துகிட்டு போக போகிறது இல்லைங்க, கேப் தான் புக் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஜென்ஸ் யாருமே வரல. ஸோ ஒன்லி டெய்லி ஷாப்பிங் தான் இன்னைக்கு. ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்க போகுது. ஏன்னா இவங்க வந்தாங்கன்னா தான் சீக்கிரம் சொல்லிட்டு அந்த பேஷன்ஸே இருக்காது. ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப கூலாக சூப்பராக இருக்க போகுது ஷாப்பிங் எல்லாமே. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெஸ் கோட் பிளான் பண்ணிட்டு கான்ஃபரன்ஸ்ல போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க பார்த்துருப்பாங்கன்னு நினைச்சேன், பட் யாருமே பார்க்கல. ஜீன் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க வந்து சல்வார் வேர் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேரும் ஆல்ரெடி சல்வார்ல இருக்கிறதுனால ஓகே ஈவனா இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் ஜீன் தான் வேர் பண்ணேன். தென் ஐ சேஞ்ச் பண்ணிட்டு அகைன் இப்போ நானும் சல்வார் தாங்க வேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கேப் புக் பண்ணணும் நாங்கள். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ 1:45 ஆல்மோஸ்ட் டைம். ஸோ இப்போ நம்ம கிளம்பணும். ஐ திங்க் இதுக்குள்ள கேப் புக் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அரவிந்துக்கு வந்து ஒரு ஒர்க் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு வீடியோ வந்து லாங் வீடியோ எடிட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அதுதான் இன்னைக்கு. இல்லைன்னா ஜாலியாக மூவி பார்க்கலாம்னு நினச்சிட்டு இருந்தாரு, பிளான் பண்ணிட்டு இருந்தாரு. பட் இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு டைமிங் கொடுத்துருக்கேன் இன்னைக்குள்ள முடிக்கணும்னு சொல்லிட்டு. என்ன பண்றதா பார்த்த எவ்வளோ ஒரு நாள் இல்லைன்னா சாட்டர்டே சண்டேல அவ்வளோ மூவிஸுங்க. ஸோ இன்னைக்கு இந்த எடிட்டிங் ஒர்க் இருக்கிறதுனால சாரை லாக் பண்ணியாச்சு. ஸோ ஈவினிங் 4:35 அப்லோட் பண்ணோன்னு சொல்லியிருக்கேன். சேசஸ்தவா லெட் மீ ட்ரை. எனக்கு வாய்ஸ் ஓவர் எல்லாம் கொடுத்துட்டு பாதி எடிட் பண்ணி வச்சிருக்கிறேன். இன்னும் ஒரு 10 minutes தான் எடிட்டிங் ஒர்க் இருக்கும். அதுக்கே லெட் மீ ட்ரை. ஸோ 6 லோப்லோ யூ ஹாவ் டு எடிட். ஓகே ஸோ ஓகேன்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். இன்னைக்கு சாட்டர்டேங்க, எடிட் பண்ணி முடிச்சுட்டு வரேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வீடியோ அப்லோட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see guys. ஓகே இப்போ நான் கீழே இறங்க போறேன். பாய். என்னடா இது கீழே இறங்குறேன்னு சொல்லிட்டு மொபைலை பார்த்துட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இன்னுமே கேப் புக் ஆகலைங்க, இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் கொஞ்ச நேரம் மொபைலை பார்த்துட்டு இருக்கேன். என்னோட ஃபேவரட் யூடியூப் சேனலை தான் கொஞ்ச நேரம் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது போல சம் சேனல்ஸ் பார்க்குறப்ப ஐ கெட் மோர் ஐடியாஸுங்க, நம்ம vlogs எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ யூடியூப் என்னை பொறுத்தவரை எவ்ரிடே இட்ஸ் அ லேர்னிங் ப்ராசஸ் தான் நமக்கு. அண்ட் ஒன் மோர் திங் கைஸ், நீங்கள் பார்க்குற ஷார்ட்ஸ் பின்னாடியும் ஒரு லாங் ஃபார்ம் கான்டென்ட் பின்னாடியும் எந்த அளவுக்கு ஒர்க் இருக்கும்னா ஐ குடன்ட் எக்ஸ்பிளைன் it. அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணாதாங்க ஒரு வீடியோவே ரிலீஸ் பண்ண முடியும். ஒரு ஷார்ட் எடுக்கிறதுக்கு சம்டைம்ஸ் மல்டிபிள் டேக்ஸ் எடுக்க வேண்டியிருக்குங்க. எண்ட் ஆஃப் த வீடியோல ஒரு
2 bloopers நான் ஆட் பண்ணுறேங்க. ஸோ எத்தனை டேக்ஸ் எடுத்திருக்கேன்னு பாருங்கள். எவ்வளோ டிஸ்டர்பன்சஸ் இருக்கும் தெரியுமா நம்ம ஷூட் பண்ணுறதுக்குள்ளே. சம்டைம்ஸ் புக் பண்ணியிருந்த கேப் வந்து கேன்சல் ஆகிடுச்சுங்க. ஸோ மறுபடியும் இன்னொரு கேப் தான் இப்போ புக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அரவிந்த்க்கு பாய் சொல்லிட்டு வி லேடிஸ் வந்து செல்ஃபி டைமை தான் இப்போ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். கேப் வந்து பிக் பண்ணுறதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் ஒரு 20 minutes ஆயிடுச்சுங்க எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் சே ஹாய். ஹாய் எங்கள் கசின்ஸ் எல்லாங்க. இவங்க தான் they are just going to introduce themselves. చెప్పము ఈ నేమ్ ఏమో பிரியா and she is Amlu and she is Prabhu Kumaringa. நாங்கள் வந்து we used to call her Amlu and இன்னொரு கசின் ரக்ஷனா. we just reached சென்னை ட்ரேட் சென்டருங்க. ஜாலியாக இருந்தது. இப்போ தான் ரீச் பண்ணியிருக்கோம். வாட் இஸ் த டைம் நோ? 3:15ங்க. ஸோ எந்த டைம் யூ ஆர் கோயிங் டு எக்ஸிட்னு தெரியல. அண்ட் இன்னொரு திங் என்னன்னா ஒரு சின்ன டாஸ்க் வச்சுருக்கோங்க. ஹூ இஸ் கோயிங் டு டூ மினிமல் அண்ட் மேக்ஸிமம் ஷாப்பிங்னு சொல்லிட்டு. ஸோ இதில் யார் மேக்ஸிமம் பண்ணுறாங்களோ வின்னரா லூசரா? வின்னர். ஸோ மேக்ஸிமம் பண்ணுறவங்க வின்னர், மினிமம் பண்ணுறவங்க வந்து லூசர். ஐ மீன் ஹூ இஸ் கோயிங் டு டூ மேக்ஸிமம் ஷாப்பிங் பண்ணுறவங்க வந்து தே ஆர் கோயிங் டு கிஃப்ட். மினிமமாக பண்ணுறவங்களுக்கு கிஃப்ட் பண்ணணுங்க. ஸோ இதில் நான் கண்டிப்பாக வின் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தான் ரொம்ப ஷாப்பிங் பார்த்தா ஐ யூஸ் டு டெம்ப்ட் வெரி மச். பார்க்கலாம் இதில் மினிமம் யாருன்னு பார்க்கலாம். எனி கெஸ்ஸா? அமௌண்ட் நான் இல்லை. மினிமமா மேக்ஸிமமா? நான் மினிமம்ல இருக்கேன். இன்னைக்கு ஐ வாண்ட் டு பி த லூசருங்க. ஸோ லெட் சி. ஸோ இப்போ நம்ம ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். பாய். சே பாய். என்ட்ரி டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இப்போ உள்ளே கிளம்பியாச்சு. அண்ட் போன உடனே எப்பயுமே இங்கே சில ஷாப்ஸ் எல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்குமோ அதே போல தான் இருக்கும். அது சேஞ்சே இருக்காது. என்ட்ரு ஆன உடனே ஆஸ் யூஷுவலாக எப்பயும் போல் ஃபர்னிச்சர் ஷாப் தாங்க ஃப்ரண்ட்லேயே இருந்தது. லாஸ்ட்டாக வந்து நான் அத்தை மாமாவோட தான் ட்ரேட் சென்டருக்கு வந்தேன். மேக்ஸிமம் மிஸ் பண்ணாமவே வந்துடுவேன். அண்ட் திஸ் டைம் டு மை சர்ப்ரைஸ் கைஸ், ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒமேகா எக்ஸ்க்ளூசிவ் வந்து ட்ரேட் சென்டரில் பார்த்துட்ருக்கேன். மேபி நான் மிஸ் பண்ணேன்னு என்னன்னு தெரியல லாஸ்ட் டைம். பட் பார்த்த உடனே அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்ததுங்க. திஸ் சப்பாத்தி ஐ மீன் டோ வந்து நீட் பண்ணுறது வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் வாங்கல. என்ன கொஞ்சம் ஹெவியாக இருந்தது. அரவிந்தும் என்னோட இல்லை கேரி பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் ரிஸ்க் எடுக்காமல் அதை அப்படியே வச்சுட்டு வந்தாச்சு. இப்போ நான் பார்த்துட்டு இருந்தது வந்து எல்லாமே ஃப்ரிட்ஜ் மேக்னட்ஸுங்க. அதனோட ப்ரைஸ் வந்து 40 rupees. பட் என்னால் அது வாங்க முடியாதுங்க. ஏன்னா எனக்கு வந்து என்னோட ஃப்ரிட்ஜில் ஸ்டிக் ஆகாது அது. அதுக்கப்புறம் கொஞ்சம் டெக்கார் பீசஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்குள்ளே டயர்ட் ஆகிடுச்சுங்க ஒரே ஒரு லேன் வந்த உடனே. ஸோ கொஞ்ச நேரம் இப்போ சேரில் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இந்த சேர் வந்து ரெக்லீனியர் டைப்புங்க. செம்ம கம்ஃபர்ட்டாக இருந்தது. ட்ரை பண்ணது என்னமோ அதுதாங்க. ஆனால் அன்னைக்கு அதை வாங்கலை. என்னோட பக்கத்தில் இருக்கிற இந்த மல்டி கலர் எக்ஸ்டெண்டபிள் பிளாஸ்டிக் ஸ்டூல் தாங்க வாங்கிக்கிட்டேன். இந்த எக்ஸ்டெண்டபிள் ஸ்டூலை வந்து நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேங்க. காரில் எப்போ ட்ராவல் பண்ணாலும் நமக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ அன்னைக்கு அதை எக்ஸிபிஷனில் பார்த்த உடனே செகண்ட் தாட்டே இல்லாமல் வாங்கியாச்சு. So weight எவ்வளவு 120 kg 120 வரையும் இருக்கு. நீங்க ஏறி நிக்கலாம். இதுமா ஸ்டாண்ட் ஆல்சோ ரொம்ப பிடிச்சதுனால அன்றைக்கி வந்து வாங்கலான்னு டிசைட் பண்ணிவிட்டு அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பார்கெயின் பண்ணிகிட்ருக்கோங்க. அவர் வந்து 1000 rupees சொன்னார். நானும் என்னோட சிஸ்டரும் வாங்கினதுனால கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் இப்போ கேட்டுட்ருக்கேன். ஃபைனலி வி காட் இட் ஃபார் 850 or 900 ஐ திங்க் கைஸ். அண்ட் அமேசான்லேயும் இந்த ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குங்க. அன்றைக்கி செக் பண்ணி அவர்கிட்ட சொன்னோம் நீங்கள் சொல்கிற ரேட்டை விட கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு. பட் அவர் அன்றைக்கி ஏதோ ஒரு ரீசன் சொன்னார், குவாலிட்டி வைஸ் சம்திங். எனிவே இங்கே கிடைச்ச இடத்துல வாங்கிக்கிறது தான் நமக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா டேரெக்டாக நம்ம பார்த்து வாங்குறோம் இல்லைங்களா. ஸோ ஆன்லைனை விட நமக்கு இது பெட்டர்னு சொல்லிட்டு எனக்கு பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஐ திங்க் இப்போ ஆல்ரெடி 1000க்கு பே பண்ணிட்டோங்க. ஐ திங்க் லூசர் எல்லாம் 2 பேர் பே பண்ணிருக்காங்க. 2 பேர் కాదు. ఈ పేడ్ ఎంతమో ఎంత 850ங்க. 850 ஸ்பெண்ட் பண்ணிட்டேன்.
800 பே பண்ணிருக்கேன் அண்ட் என்னோட சிஸ்டரும் 800 பே பண்ணிருக்காங்க. இல்லங்க இது இவங்க சோ எங்களுக்கு நல்ல gift வரப்போகுது. எனக்கு பேர் gift எல்லாம் இல்ல, எப்படியாவது நாங்க 10 பண்ணிடுவோம் இவங்கள. சோ பார்க்கலாம், லெட்ஸ் see. ஐயோ கடவுளே, லூசரா இருக்கணும்னு நினைச்சா. நாங்கள் வாங்கின ஷாப்போட நேம் வந்து ரிலாக்ஸ் சேருங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் எஸ்பெஷலி லாஸ்ட் சப்பர் எல்லாம் செமையாக இருந்ததுங்க. அந்த ஸ்டூல் வாங்கின உடனே அரவிந்த் தாங்க ஞாபகம் வந்தார். ஐயோ அவர் இல்லையேன்னு சொல்லிட்டு இருந்திருந்து அவர் கேரி பண்ணிட்டு வந்திருப்பாரு. Ada is Gopi, झूला झूलते हैं. This is nice. झूला is Lakshmi. अच्छा रहता है. हाउस में आपके घर में पॉजिटिविटी वाइब्रेशन आता है. ஃப்ரேம்ஸ்க்கான பாசிட்டிவ் வைப்ஸ் தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஐ பாட் திஸ் கீ செயின் ஹோல்டர். செகண்ட் ப்ராடக்ட்டும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் லக்கேஜ் வந்து ஹெவி ஆயிட்டே இருந்தது. அப்பதான் ஐயோ vlogோட ஸ்டார்டிங்ல வேற ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்க போகுது, ஜென்ஸ் இல்லாமன்னு சொல்லிட்டோம். இப்பதான் தெரியுது எவ்வளவு அன்கம்ஃபர்டபுள் வித்தவுட் அரவிந்த் என்னோட ஷாப்பிங்னு சொல்லிட்டு. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்தீங்களாங்க இந்த பிளேட்ஸ் எல்லாம். இதுக்கு தான் சொன்னாங்க எக்ஸிபிஷன்ல தான் இது போல யூனிக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் நம்மளால பார்க்க முடியும். இதனோட பிரைசஸ் எல்லாமே பிட் எக்ஸ்பென்சிவ் தாங்க, பட் ஸ்டில் worth the priceன்னு சொல்லுவேன். அவ்வளோ யூனிக்கா இருந்தது ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. எதை ஷாப் பண்றனோ இல்லையோ அரவிந்த் என்கிட்ட போறப்ப சொல்லி அனுப்பிச்சது ஒண்ணு தாங்க, வத்தல் மாத்திரம் மறக்காம வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லியிருந்தாரு. எல்லா ஃபிளேவர்ஸ்லயுமே கிடைக்குங்க, சூப்பரா இருக்கும். அண்ட் வெரைட்டியான நட்ஸ் எல்லாமே சூப்பர் குவாலிட்டியில இருக்குங்க எக்ஸிபிஷன்ல எவ்ரி டைம். Get away from me. This is from Zimbabwe, South African. This time I saw this unique wall hanging decor pieces இங்க செம்மையா இருந்தது. எல்லாமே ஹேண்ட்மேட் தான். I think they are from Zimbabwe, some country they told. I don't remember it guys. ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க அவங்க சொன்ன prices எல்லாமே. ஸோ எதுவுமே நாங்க வாங்கல, பட் அந்த ஃபீல் கிடைக்குதுங்க அந்த ப்ராடக்ட் டச் பண்றப்பவே அந்த வுட்டை. அண்ட் எப்பயும் போல இந்த பேர்ல் செட்ஸ் எல்லாமே இருக்கும் எக்ஸிபிஷன்ல, அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் திஸ் திங் இதில் வந்து நான் ட்ரே ஒன்று பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் எடுத்து வச்சிருந்தேங்க. பட் நான் எடுத்த உடனே இன்னொருத்தர் வந்து அவங்க ஆல்ரெடி நான் எடுத்திருந்தேன்னு சொல்லிட்டாங்க. ஐ டென்ட் ஆர்கியூ வித் தம், ஐ ஜஸ்ட் லெஃப்ட். அண்ட் திஸ் இஸ் ஹிப் பெல்ட்டுங்க, ரொம்ப தின்னாக இருக்கு இல்லையா. நம்ம ஏதாவது வெஸ்டர்ன் வேர் பண்ணுறப்ப யூ கேன் யூஸ் திஸ் ஹிப் பெல்ட். அண்ட் இப்போ ஆக்சிடைஸ்ட் ஜுவல்லரி செக்ஷனுக்கு தாங்க வந்திருக்கோம். அதில் வந்து ஒரு இயர்ரிங் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப எலகெண்ட்டாக இருந்தது அது. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காட்டன் ஃபேப்ரிக்கில் ஹேண்ட்பேக்ஸ் அண்ட் ட்ராவல் பேக்ஸுங்க. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பர் சாஃப்டாக இருந்தது. அண்ட் நாங்கள் எல்லாருமே 3 pairs ஆஃப் செப்பல்ஸ் வி பாட்டுங்க. எல்லாமே 650 rupees தான், ரொம்ப ரீசனபிள். லாஸ்ட் டைம் அத்தை மாமாவோட வந்திருந்தப்ப கூட நான் இதை வாங்கியிருந்தேங்க. அண்ட் ஃபைனலி நம்ம லேடிஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிச்ச ஷாப்பிங் சாரீஸ், குர்த்திஸ், அதுக்கு தாங்க இப்போ வந்திருக்கோம். செம்ம வெரைட்டிஸ் இருந்ததுங்க. எல்லாமே ஒருத்தர் ஒரு சிட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க எல்லா ஷாப்ஸ்லேயுமே. ஸோ ரொம்ப யூனிக்காக இருந்தது அந்த சாரீ கலெக்ஷன்ஸ், குர்த்தி கலெக்ஷன்ஸ் எல்லாமே. சிலதெல்லாம் ஹேண்ட்மேடு, ஐ மீன் ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் எல்லாம், எஸ்பெஷலி இந்த பிளவுசஸ் எல்லாம் சூப்பரா இருந்ததுங்க. அவ்வளோ அழகா இருந்தது ஒர்க் எல்லாமே. ஒரு திங் என்னன்னா இட்ஸ் ஆல்ரெடி ஸ்டிச்சுடுங்க, ஃப்ரீ சைஸ்ல தான் இருக்கும். சில பேருக்கு அது சூட் ஆகும், எல்லாருக்குமே சூட் ஆகுமான்னு தெரியாது. எனக்கு எப்பயுமே அது சூட் ஆகாதுங்க. ஸோ அதனால ஐ டென்ட் பை தட். அண்ட் ஃபைனலி வந்து என்னோட 2 cousins ரச்சு அண்ட் அம்லு தான் அவங்க ஏதோ சம் குர்த்திஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் எதுக்காக இப்போ சிரிச்சிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அமௌண்ட் கால்குலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ யாரது வந்து ஹையஸ்டா வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் என்னோடதான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இவங்க ஒரே ஷாப்ல வந்து ஆல்மோஸ்ட் என்னோட பில்லுக்கு ஈக்குவல் பண்ணிட்டாங்க. அதுதான் கொஞ்சம் ஹாப்பியா இருந்தது. நாட் ஒன்லி திஸ்ங்க, இதுக்கு முன்னாடி தே பாட் சம் ஃப்ரெஷ் நட்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தாங்க, அதான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து ரொம்ப டஃப் ஃபைட்டா இருக்க போகுது நமக்கு, யாரு மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஷாப்பிங்னு சொல்லிட்டு. அண்ட் எனக்கு தேவையான இயர்ரிங்ஸ் அப்புறம் நெக் செட்ஸ் இதெல்லாமே வாங்கியிருந்தாங்க. டைம் ஆக ரொம்ப க்ரௌட் ஆனதுனால என்னால் ஷூட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் vlogல உங்களுக்கு கண்டிப்பா என்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு ஷேர் பண்றேன். அண்ட் நம்ம கிச்சனுக்கு ரொம்ப ஃபங்க்ஷனல் அண்ட் மஸ்ட் ஹேவ் ப்ராடக்ட் தாங்க இப்போ வாங்கிட்டு இருக்கேன். திஸ் ஒயிட் ஸ்டூல் என்னோட ஹைட்டுக்கு கிச்சன் கேபினெட்ஸ்ல இருக்கிற சில திங்ஸ் எல்லாம்
எடுக்கிறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கு பாத்தீங்களாங்க. ஒவ்வொரு வாட்டியும் அரவிந்த கூப்பிட வேண்டி இருக்கும். அதுக்கான சொல்யூஷன் ஃபைனலி ஐ காட் இன் ட்ரேட் சென்டர் எக்ஸிபிஷனுங்க. தட் டூ என்னோட ஃபேவரேட் ஒயிட் கலரை பார்த்தா விடுவேனா நான். ஸோ அதை வாங்கியாச்சு. ஸோ ஒரு வழியாக ரெடி ஆகிட்டோங்க. இப்போ வந்து ஆக்சுவலாக we need to book the cab. Oh no! ஓகே அட்லே மாட்டேன். ஸோ லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக ரெடி ஆகியாச்சுங்க. இப்போ வந்து we have to book a cab. ஆக்சுவலாக இன்னைக்கு யாரோட காரும் எடுக்க போகிறதில்ல, கேப் தான் புக் பண்ணிட்டு போக போகிறோம். பிகாஸ் ஒன்லி we ladies are going. ஸோ வீட்டில் யாருமே இல்லை, ஐ மீன் ஜென்ஸ் எல்லாம். ஸோ லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ ரெடியாக இருக்காங்க ட்ரேட் சென்டர் கிளம்புறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஜாலியாக எக்ஸைட்டிங்காக இருக்க போகுது இன்னைக்கு ஷாப்பிங் எல்லாமே. ஏன்னா ஜென்ஸ் வந்தாங்கன்னா சீக்கிரம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ